ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, அந்த ஒரு இம்பார்ட்டண்டான லெவல் இருக்குது, அது பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அவன் பிரேக்கே பண்ணல. அந்த 25,150 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆனான். ஓப்பன் ஆகிட்டு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுவான்னு பார்த்தா பிரேக் பண்ணல. ஐடி கிட்ட இருந்து சப்போர்ட்டே இல்லை. பேங்கிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் கடைசியில் அவனும் வந்து செல்லிங்கில் தான் க்ளோசிங் வச்சுருக்கான். ஐடி வந்து சுத்தமாக சப்போர்ட்டே இல்லை. ஆட்டோ செக்டார், ஃபார்மா செக்டார் இதுக்கிட்ட இருந்துமே நமக்கு சப்போர்ட் கிடைக்கல இன்றைக்கி. நிஃப்டி அந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நாளைக்கு என்ன லெவல்ஸ்ன்றதை பார்த்தாலும் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு. ஸோ நாளைக்கு வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஓப்பனிங் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட் பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா 25,063 கீழே பிரேக் பண்ணாது, மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகி மொமெண்டம் வந்து 25,150 நோக்கி போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் 25,063 பிரேக் பண்ணால் தான் கீழே செல்லிங் நடக்கும். செல்லிங் வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு லாங் ரன்னுக்கு மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகுது, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஒரு அப்சைட் போயிட்டு திரும்ப ஒரு லோ வரணும், வந்து தான் திரும்ப வந்து அப்புக்கு போகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 25,890 25,780 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆனாலும் நான் வந்து அதை வந்து ட்ரெண்ட் ரிவர்சலாக நான் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்க மாட்டேன். இதுக்கு கீழே போனால் தான் திரும்ப ட்ரெண்ட் ரிவர்சல். இப்போ ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம எப்படி 25,200 பிரேக் பண்ணணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு 24,800 அந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே போனால் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? இந்த ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ 25,150 200 நாளைக்கு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா மொமெண்டம் நல்ல பாசிட்டிவில் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா சைட்வேஸ் போயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் அரௌண்டு இன்றைக்கி ஃபுல் டேவுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றத மைண்டில் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல மூவ்மெண்ட் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா? நடக்கும்னு சொல்லலை, என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேங்க் வந்து அந்த மொமெண்டம் இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்குது. அவனுக்குமே நல்ல ரெக்கவரி ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த இன்ட்ராடேல மூவ்மெண்ட் கிடைக்கலையே தவிர, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா டே பை டே பார்த்தீங்கன்னா அதோட ஹைலேயே தான் போயிட்டுருக்கான். ப்ரீவியஸ் டே எங்கே இருந்தானா அதுக்கு இன்னைக்கு டே வந்து இப்போ போயிருக்கான். ஸோ நாளைக்கு டே மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த 55,300 வந்து நெருங்கிட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால் பேங்கிங் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. ஐடி அந்த லெவலில் பிரேக் பண்ணல, திரும்ப வந்து ஒரு மாதிரி சைடு வேஸ் பில்டப் ஆகிறான். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் இந்த இடத்த பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் மட்டும் தான் நல்ல ஒரு ரேலி கொடுக்கும் ஐடி. ஸோ நான் பிரேக் பண்ண மாட்டேறான், தடுமாறிட்டே இருக்கான். ஸோ அவன் தடுமாற வந்து உடச்சானா ஸ்ட்ராங்காக. ஸோ ரிலையன்ஸ் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணுதுங்க. பிரேக் ஆகிருக்கே தவிர பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நாளைக்கு எனக்கு வந்து இதுக்கு மேலே ஒரு கேண்டில் எய்தர் ரெட் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வெயிட் பண்ணணும். இல்லை நாளைக்கே இதுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில் வெயிட் பண்ணுதுன்னா தாராளமாக ரிலையன்ஸில் நீங்கள் போங்க. நாளைக்கு ரிலையன்ஸ் வந்து அப்சைட் போச்சு அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து பேட்டர்ன் பிரேக் அவுட் இருக்குது. ஸோ ரிலையன்ஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு வந்து பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா புதன்கிழமை தாராளமாக நீங்கள் ரிலையன்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அவன் வந்து அந்த சைட்வேஸ் பில்டப் ஆக ஆரம்பிக்கிறான். இவன் வந்து ரொம்ப நாளாக கன்சாலிடேஷன்லேயே இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி சைட்வேஸில் தான் இருக்கான். ஸோ உடைக்க மாட்டான் இந்த பக்கமும். உடைச்சான் அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுப்பான். அந்த இதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரிலையன்ஸ் வந்து பிரேக் அவுட் மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். புதன்கிழமை நாளைக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கிடைக்கும். நாளைக்கு கிடைச்சிச்சுன்னா நாளைக்கே சொல்லிடுறேன். இல்லை புதன்கிழமை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா புதன்கிழமை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.